ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்தில் 2 வகையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மனுஷனுக்கென்று ஊழியம் செய்வது, இன்னொன்று கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்வது. இங்கு நிறைய ஊழியர்கள் பெருகியிருக்கிறார்கள். நிறைய பேர் நம்மளை போல ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் மனுஷருக்கென்று இருக்கிறதா, கர்த்தருக்கென்று இருக்கிறதா? இது நம்ம புரிஞ்சு நம்ம செயல்படணும். நான் காணிக்கையை முதன்மையாக வைத்து ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்கிறேன். ஏன்னா மனிதர்கள் என்ன விரும்புவார்களோ அதையே நான் பேசி அவர்களிடத்திலே நான் காணிக்கையை நம்ம கறந்து விடுவது. ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் என்ன? கர்த்தருக்கென்று. நாம் பிரசங்க பீடத்தில் ஏறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரோ அதை நம்ம சொல்லணும். அதுதான். எதை சொன்னால் மனிதர்கள் புகழ்வார்கள், எதை சொன்னால் மனிதர்கள் விரும்புவார்கள் என்கிற ஒரு மனிதர்களை புகழக்கூடிய விரும்பக்கூடிய செய்திகள் அல்ல, ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக நம்முடைய செய்திகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இப்படி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு சோர்வுகளே வருவதில்லை. என்ன போட்டு கத்திரிடங்க, என்ன பிரயோஜனம், அப்படிலாம் வரவே வராது. கர்த்தர் சார்பாக செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த அன்பு நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருப்போம். மனிதரை பிரியப்படுத்துறது நம்முடைய ஊழியர்களுடைய வேலை அல்ல அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஊழியம் உமக்கென்று செய்ய நீர் எங்களுக்கு ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.